ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக டிஎன் கவர்மெண்ட் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதில் பார்ட் டூ இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து சாப்டர் 1 ஃப்ரம் மலாலா யூசுஃப்ஸாய் ஐ எம் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் அதோட வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கு ஒரு எஸ்ஸே மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த எஸ்ஸே வந்து பாருங்கள். Introduction. Malala Yousafzai's book I Am Malala, the story of a girl who stood up for education and was shot by Taliban, published in 2013. மலாலா யூசுஃப்ஸாய் புக்கு ஐ எம் மலாலா வந்து ஒரு கேர்ள் வந்து எப்படி வளர்றா, அவள் எஜுகேஷனுக்காக எவ்வளோ போராடுறா, அப்புறம் வந்து தாலிபனால் எப்படி சுடப்படுறா ப்ளஸ் இது வந்து 2013 பப்ளிஷ் ஆகிருக்கு. போர்ட்ரைட் ஹர் டீனேஜ் லைஃப், இது வந்து மலாலாவோட டீனேஜ் லைஃப்பை பற்றி சொல்லுது. She writes about her homeland, her family, her tribe and the Pashtun culture. She also narrates how she got her name after the courageous folklore heroine. ஸோ இதில் வந்து அவங்களோட நிலத்தை பற்றி, அவங்களோட குடும்பத்தை பற்றி, அவங்களோட இனத்தை பற்றி, ப்ளஸ் வந்து பாஸ்தன் அப்படின்ற ஒரு இனம், அவங்களோட கல்ச்சரை பற்றி, அப்புறம் வந்து இதில் வந்து அவங்களோட நேம் எப்படி வச்சாங்க அப்படின்றதையும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து மலாலாஸ் பர்த். இன் மலாலாஸ் கண்ட்ரி உமன் வேர் கன்சிடர் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் அண்ட் ஒன்லி ஃபிட் ஃபார் குக்கிங் அண்ட் கிவிங் பர்த் டு சில்ட்ரன். எப்போயுமே வந்து மலாலாவோட நாட்டில் வந்து உமனை வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து ஒன்லி சமைக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெனி வில்லேஜஸ் ஃபெல்ட் சேட் ஃபார் ஹர் ஃபேமிலி வென் ஷி வாஸ் பார்ன். நிறைய வில்லேஜஸ் வந்து அவள் பெண்ணாக பிறந்ததுக்காக அவங்க ஃபேமிலிலையும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க சேடாக. ஒன்லி ஜஹன் ஷெர் கான் யூசுஃப்ஸாய், ஹர் ஃபாதர்ஸ் கசின். யூசுஃப்ஸாய் அதாவது மலாலாவோட அப்பா, அவங்களோட கசின், அவர் பேர் வந்து ஜெகன் ஷெர்கான் யூசுஃப்ஸாய். அவர் மட்டும்தான் சந்தோஷப்பட்டார் மலாலா வந்து பொண்ணாக பிறந்ததுக்காக. Attended the celebration of Malala's birth and presented her with sizable sum of cash. The celebration of Malala's birth and presented her with a sizable sum of cash. அவரோட அந்த ஃபாதரோட கசின் மட்டும்தான் வந்து சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஹி ஆல்சோ கிஃப்டட் அ ஃபேமிலி ட்ரீ தட் டிஸ்பிளேட் த ஃபாதர் அண்ட் சன்ஸ். எக்ஸாம்பிள் த மேல் லைன் ஆஃப் யூசுஃப்ஸாய். அந்த ஃபாதர் ட்ரீ, ஃபேமிலி ட்ரீன்னு என்ன, நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீ வந்து நம்ம எப்போயுமே பையன் பிறந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியில் வந்து கொடுப்பாங்க. பட் மலாலா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணாக பிறந்ததில் சந்தோஷப்பட்டு ஜெகன் ஷெர்கான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு கிஃப்ட்டை நம்ம மலாலாவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹர் ஃபாதர் ஜியாவுதீன் ட்ரா அ லைன் டு மார்க் ஹர் நேம் நெக்ஸ்ட் டு ஹிஸ். அப்போ வந்து அவங்களோட ஃபாதர் மலாலாவோட அப்பா நேம் வந்து ஜியாவுதீன் வந்து ஒரு லைன் மார்க் வந்து கிரியேட் பண்ணுறாரு மலாலாக்கு அப்புறம். Malala's birth was celebrated by Ziauddin with gift typically given to male children like coins and fruit because he insist that she was unique. மலாலாவோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பொண்ணாக பிறந்ததுக்கு. ஜியாவுதீன் அவர் பேர். மலாலா வந்து ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்போயுமே ஒரு பையன் பிறந்தால் மட்டும்தான் அவங்களோட அந்த கிரெடல், அந்த தொட்டியில் வந்து காயின்ஸு, ஃப்ரூட்டு இதெல்லாம் தூக்கி போடுவாங்க. பட் மலாலா ஒரு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டு அந்த தாலாட்டு ஆடிட்டுருக்கிற அந்த தொட்டி கிரிடல் மேலே காயின்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே தூக்கி போடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர். ஏன்னா அவருக்கு மலாலா வந்து ஒரு யூனிக் சில்ட்ரன், ரொம்ப தனித்தன்மையான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து த பாஸ்தன்ஸ். Malala is named after Malalai, a heroine of Afghanistan who led the Pashtun in a successful uprising against the British Empire during the 1880s. 1880 வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தானில் ஒரு வார் நடக்கும்போது அதில் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய ஒரு பெண்மணியின் பேர் வந்து மலாலாய். ஸோ அவங்க வந்து ஆப்கானிஸ்தானோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டிருக்காங்க. இது வந்து வரலாறு அவங்க சொன்னது. ஷீ இஸ் ரிஜிஸ்டர் அஸ் அ சிம்பிள் ஆஃப் நேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபாரின் அக்ரஷன். அப்போ வந்து நம்ம மலாலாய் அப்படின்றவங்க 1880களில் வந்து அவங்களோட
அவங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்ச ஒரு நேட்டிவில் நம்ம வாழ்கிறோம், ஃபாரினை வந்து அக்ரெஷனாக தூக்கி எறிஞ்ச ஒருத்தவங்களோட நிலத்தில் வாழ்கிறோன்ற ரொம்ப சந்தோஷப்படுறோம். மலாலா ஓப்பன்ஸ் அப் அபவுட் ஹர் எத்தனிக் குரூப் த பாஸ்தன் ஹூ குட் பி ஃபவுண்ட் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். இந்த பாஸ்தன் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் இனத்தை தான் சேர்ந்தவங்க நம்ம மலாலா. அப்போ வந்து அவங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டாக அப்போ தான் பிரியுது. ஷி ஆல்சோ டெல்ஸ் அபவுட் ஹவு த பாஸ்தன் ஒபே ஸ்ட்ரிக்ட் மாரல் கோட் ஆஃப் ஹானர். அவங்க திரும்ப என்ன சொல்ல வராங்கன்னா, பாஸ்தன் இனம் வந்து எப்படி வந்து அவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு நேர்மையான வாழ்க்கையை வந்து ஒபே பண்ணி வாழ்கிறவங்க அந்த பாஸ்தன்ஸ், விச் ஆப்ளிகேட்ஸ் தெம் டு ட்ரீட் ஆல் பீப்புள் வித் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். எல்லா மக்களையுமே வந்து அவங்க வந்து நேர்மையாகவும் மரியாதையாகவும் நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. த பாஸ்தன்ஸ் ஆர் ஆல்சோ அ ப்ரவுட் வார் லைக் பீப்புள். பாஸ்தன்ஸ் எப்பயுமே வந்து பெருமைப்படுவாங்க, அவங்க வந்து ஒரு போராடக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து த ஸ்வாட் வாலி. ஸ்வாட் வாலி அப்படின்றது அந்த பள்ளத்தாக்கு, அவங்க இருக்கிற அந்த ஊரோட பள்ளத்தாக்கு. மலாலா டிஸ்கிரைப் ஹெல் கல்ச்சர். மலாலா வந்து இப்போ வந்து அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஷீ ரிசைட்ஸ் இன் ஸ்வாட் வேலி விச் இஸ் அ லவ்லி ஏரியா ஃபில்டு வித் ஃப்ரூட் ட்ரீஸ், ரிவர் அண்ட் ஃபாரஸ்ட். அவங்க ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய பழ மரங்கள், ஆறுகள், அப்புறம் வந்து நிறைய காடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. த வில்லேஜஸ் ஹோ ஸ்கையிங் இன் சரௌண்டிங் மூமெண்ட் இன் த வின்டர். அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து வின்டர் சீசனில் பனி படர்ந்துருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்கையிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தோ பாகிஸ்தான்ஸ் கேபிட்டல் இஸ்லாமாபாத் இஸ் ஒன்லி 100 miles away, மோஸ்ட் ஸ்வாட் ரெசிஸ்டன்ட் ஹாவ் நெவர் லெஃப்ட் தேர் வேலி. அவங்க நிறைய வீடுகள்லாம் இடையில கிடையாது. பாகிஸ்தானோட கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத். அந்த இஸ்லாமாபாத்துக்கும் இவங்க இருக்கிற ஊருக்கும் கிட்டத்தட்ட 100 மைல். 1 கிலோமீட்டர்ன்றது 1.25, 1 மைல் அப்படின்றது 1.25 கிலோமீட்டர்ஸ். கிட்டத்தட்ட 100 மைல் அப்படின்னா 170 கிலோமீட்டர் அவங்களோட ஊருக்கும் மலாலாவோட ஊருக்கும் பாகிஸ்தானோட கேபிட்டல் இஸ்லாமாபாத்துக்கும். அதுக்கிடையில் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மலாலா எம்பசைஸ் தட் த ஒன் நாட் ஒன்லி உமன் பட் எவ்ரி ஒன் இன் மிங்கோராம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் தேர் மூமெண்ட்ஸ். அவங்க பிறந்த ஊர் பேர் வந்து மிங்கோரா. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில மூமெண்ட்ஸை வந்து. ஷீ அடோர்ஸ் ஹர் ஹோம்லேண்ட் அண்ட் கிளைம்ஸ் தட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் பட் வென் த ஸ்வாட் வாஸ் பிளேக்ட் வித் வயலன்ஸ், பெர்சிக்யூஷன் அண்ட் சஃபரிங் இட் அப்பியர்ட் டெரிபிள். ஸோ அவங்க ஏரியாவில் அப்பப்போ வந்து பயங்கரமான ஒரு வயலன்ஸ் நடக்கும், நிறைய பேர் வந்து ஆட்சி புரியவும் செய்வாங்க. இதெல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு டெரிபிள் மூமெண்ட்ஸாக இருந்திருக்கு. ரிலிஜன் இன் அ ஸ்வாட் வேலி. அவங்களோட ரிலிஜன் வந்து ஸ்வாட் வேலியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட மதம் த மெயின் டவுன் இன் ஸ்வாட் இன் மிங்கோரா. அந்த மிங்கோராவில் வந்து அந்த ஸ்வாட் வேலியில் வந்து மெயின் டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிங்கோரா தான். வேர் மலாலா அண்ட் ஹர் ஃபேமிலி ரிசைட். அங்கே தான் வந்து மலாலாவும் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சின்ஸ் த 11th century, 11வது செஞ்சுரியில் ஸ்வாட் ஹேஸ் பீன் அன் இஸ்லாமிக் கம்யூனிட்டி. அப்போ தான் வந்து அந்த ஸ்வாட்டை அந்த வேலியை வந்து இது வந்து ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி, இஸ்லாமிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. பட் ப்ரியர் டு திஸ் இட் வாஸ் அ புத்திஸ்ட் ஸ்டேட். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அது புத்தர்கள் வாழ்ந்த மாநிலமாக இருந்தது. அண்ட் ஸ்வாட் ஸ்டில் கண்டைன்ஸ் அண்ட் ரூயின்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் டெம்பிள். ஆனால் வந்து ஸ்வாட் வேலி நிறைய ஒரு புத்தர்களோட சரணாலயமாகவும் புத்தர்களோட ஒரு கோயில்கள் இருப்பிடமாகவும் இருந்திருக்கு. மலாலா ஹேஸ் ஸ்பெண்ட் ஹர் என்டையர் லைஃப் சரவுண்டட் பை வைல்ட் லைஃப். மலாலா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு வைல்ட் லைஃப்பாக தான் வாழ்ந்திருக்காங்க. வைல்டு லைஃப்னால் என்ன சொல்கிறது, ஒரு கொடூரமான ஒரு லைஃப் தான். என்ஜாயிங் த மெஜஸ்டி ஆஃப் ஹிந்து குஷ் மவுண்டைன்ஸ் அண்ட் த வேலி ஷீ லிவ்ஸ் இன். அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து ஹிந்து குஷ் மலைத்தொடர் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க மலாலா. பூர்ணஸ் affects Malala's household even though he established Mingora's first school for girls. மிங்கோராவில் கேர்ள்ஸ் வந்து போய் படிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மலாலாஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ரிசைட் இன் த ஹட். அது பக்கத்தில் தான் அவங்களோட வீடு இருக்குது. மலாலாஸ் ஃபேமிலி ரொட்டீன்லி ஹோஸ்ட் அ கெஸ்ட். அப்பப்போ ரொட்டீனாக நிறைய கெஸ்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க மலாலா. குக்கிங் ஃபார் தம் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் தம். மலாலா அவங்க கூட குக் பண்ணுவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
Malala adds that hospitality is an important aspect of her culture. மலாலா வந்து அவங்களோட விருந்தோம்பலை பற்றியும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்தாங்களா அவங்களை எப்படி கவனிப்போம், எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மலாலாஸ் ஃபேமிலி, மலாலாவோட ஃபேமிலியை பற்றி பார்த்துடலாம். குஷல், மலாலாஸ் பிரதர். மலாலா பிறந்த 2 வருஷங்க அப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் வந்து குஷல். இது மலாலாவோட ஓன் பிரதர். இஸ் நேம்ட் ஆஃப்டர் தேர் ஃபாதர்ஸ் ஸ்கூல். அட்டல், ஹர் யங்கஸ்ட் பிரதர். அட்டல் அப்படின்றவன் அவன் குஷலுக்கு அப்புறம் பிறந்தவன் பேர் தான் அட்டல். இஸ் 7 years ஹர் ஜூனியர். அப்போ மலாலாவோட ஃபஸ்ட்டு தம்பிக்கும் மலாலாவுக்கும் 2 வயசு டிஃப்ரெண்ட்டு. மலாலாவோட 2வது தம்பிக்கும் மலாலாவுக்கும் 7 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. மலாலாஸ் ஃபாதர் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் மேன் இன் ஹர் ட்ரைப். அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து மலாலாவோட அப்பா வந்து மற்ற அப்பாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஹி ட்ரீட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப். மலாலாவோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் பேர் டோர் பெக்கி. அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா நல்லா அருமையாக ட்ரீட் பண்ணுவாங்க. மலாலா வித் லவ் அண்ட் கேர். மலாலாவையும் அவங்க அம்மா, அதாவது மலாலாவோட அப்பா மலாலாவையும் அவங்க அம்மா டோர் பெக்கியும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பார். ஹர் பேரண்ட்ஸ் ஹேட் அன் அன்கன்வென்ஷனல் மேரேஜ் சின்ஸ் தே மேரிட் ஃபார் லவ் ரேதர் தென் சோஷியல் ஆப்ளிகேஷன் விச் வாஸ் குவைட் ரேர் இன் பாகிஸ்தான். அவங்களோட மேரேஜ் வந்து கொஞ்சம் அன்கன்வென்ஷனலான மேரேஜாக இருந்திருக்கு அவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரேராக நடக்கிறது தான் பாகிஸ்தானில். மலாலா ஃபர்தர் ஆட்ஸ் தட் ஹர் மதர் இஸ் வெரி ரிலீஜியஸ் அண்ட் ப்ரேஸ் 5 times a day. அவங்க அம்மா வந்து ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவங்க, அப்பப்போ ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டைம் மலாலாஸ் ஃபாதர் வாஸ் அவுட் அஸ் ஹி வாஸ் பிஸி வித் ஹிஸ் ஸ்கூல். மலாலாவோட ஃபாதர் வந்து வெளியே போய் வேலைக்கு பார்க்குறது, ஸ்கூலில் வந்து எப்பயுமே பிஸியாக இருப்பார். லிட்ரரி சொசைட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கான்வர்சேஷன் மிஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். கான்வர்சேஷன் மிஷன் இதிலெல்லாம் அவங்க அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். டெஸ்பைட் கம்மிங் ஃப்ரம் அ புவர் வில்லேஜ், ஜியாவுதீன் யூஸ்டு ஹிஸ் பிரைன் அண்ட் டெலிகன்ஸ் டு சக்சீட். என்னதான் அந்த சின்ன வில்லேஜ்லேருந்து வந்தாலும் மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் வந்து அவங்களோட பிரைன் ப்ளஸ் அவங்களோட டெலிகன்ஸை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மலாலா லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் லாங்குவேஜ் அஸ் ஷி வாஸ் க்ரோயிங் அப். மலாலா வந்து அவங்க வந்து அவங்களோட வளர்ந்துட்டு இருக்கும்போதே அவங்க வந்து நிறைய லாங்குவேஜோட பவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது நிறைய வார்த்தைகளின் ப்ளஸ் நிறைய லாங்குவேஜஸ் அவங்க கவனிக்க கற்றுக்கிட்டாங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மலாலா அப்சர்வ் தட் ஷி வாஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஃப்ரம் ட்ராவலிங் டு த பிளேசஸ் ஷீ டிசைட் பிகாஸ் ஷீ இஸ் அ உமன். நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணது வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரே ஆசை. பட்டு ஏன்னா அவங்க உமனாக இருக்கனால அப்படி போக முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் அவங்க போய் தான் அவங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனாங்க. பட் அட் அ வெரி யங் ஏஜ், அவங்களோட சின்ன வயசு, அதாவது இளமை பருவத்தில், ஷீ டிசைடட் நாட் டு லெட் த செக்ஸிசம் இன் ஹர் சொசைட்டி லிமிட் ஹர். இட் வாஸ் ஹர் ஃபாதர் அண்ட் ஹூ அர்ஜ்டு ஹர் டு லிவ் லைக் அ பேர்ட் தட் இஸ் ஃப்ரீ. ஸோ அவங்க அப்பா வந்து மலாலா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பேர்டு மாதிரி சுதந்திரமாக பறந்து போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றது தான் அவங்க அப்பாவோட ஆசை. அதே மாதிரி தான் அவளும் வளர்ந்து பெண்களின் கல்விக்காக அந்த ஊரில் வந்து ரொம்ப பாடுபட்டு நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினா ஒரே ஆள் இவங்க தான். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for your support and keep supporting my channel. Thank you.